வாழ்க்கை மிகவும் அழகானது. யாருக்கு அப்படின்னா, யாரிடம் அன்பு மேலோங்கி இருக்கிறதோ, அவர்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியுமே ரசிச்சு, ருசிச்சு வாழ்வாங்க. ஒரு 12 வயது சிறுவன் தன் தாயிடம் வேகமாக ஓடி வந்து ஒரு துண்டு சீட்ட குடுக்குறான். அந்த துண்டு சீட்டுல, "அம்மா, நீ எனக்கு தர வேண்டிய பாக்கிகள் எல்லாத்தையும் இதில எழுதி வச்சிருக்கேன். நீ இத பார்த்துட்டு எனக்கான தொகையை நீங்க குடுக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தாயிடம் கூறுகிறான். அந்த சீட்ட பிரித்து பார்த்த அவனுடைய தாயார், அதில் வந்து அந்த சிறுவன் எழுதியிருந்தத பார்த்து புன்னகைக்கிறாங்க. "இன்னைக்கு காலையில நான் கடைக்கு போயிட்டு நீங்க சொன்னதுக்காக காய் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு ரூ. 2. பக்கெட்ல தண்ணீர் பிடித்து வைத்தேன். அதுக்கு ரூ. 4. பக்கத்து வீட்ல போயிட்டு பேப்பர் வாங்கிட்டு வர சொன்னீங்க. அதுக்கு ரூ. 1." இப்படி லிஸ்ட் நீண்டுகிட்டு போயிட்டே இருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க அந்த சிறுவன் செய்த வேலைகளுக்கான தொகை. இதை பார்த்து அவனது தாயார் புன்னகைத்து விட்டு அந்த சீட்டின் பின்புறம் சிறிது குறிப்பை எழுதினார். அதுல, "உன்னை 10 மாதம் சுமந்ததற்கா இவ்வளவு? உன்னை நோய்வாய்ப்பட்டிருக்கும் போதெல்லாம் நான் மருத்துவரிடம் அழைத்துச் சென்றேன். அதற்கு இவ்வளவு. உன்னை பள்ளியில் சேர்ப்பதற்காக நான் செய்த நேரங்கள், செலவழித்த நேரங்கள்." இவ்வாறு தன்னுடைய தாயார், சிறுவனின் தாய் எழுதிய குறிப்புகள் சில பக்கங்களுக்கு நீண்டு சென்றது. இறுதியாக அந்த தாய் எழுதிய குறிப்பு, "இவ்வளவுத்துக்கும் சேர்த்து நீ எனக்கு செலுத்த வேண்டிய தொகை உன் அன்பு மட்டும் போதும்" என்று எழுதியிருந்தால் அந்த தாய். இதை பார்த்து அந்த சிறுவனுக்கு வாழ்க்கை புரிந்துவிட்டது. ஆம் நண்பர்களே, நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே கணக்கு பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த வாழ்க்கையை நம்மளால ரசிச்சு வாழவே முடியாது. இதை புரிந்து நடந்தால் ஒவ்வொரு நாளும் வெற்றியும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாளாக அமையும். வெற்றி பெற வாழ்த்துக்கள்.